ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறடிக்கா சேல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அந்த முத்துக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை கொண்டு போயிட்டுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு சீதாவுக்கு வந்துட்டு நான் பார்க்குற பையன் தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க ஃபுல்லாக அந்த புள்ள வந்து லவ் பண்ணுன்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து கேவலமாக பேசிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முத்துக்கும் மனசு உடைஞ்சு போயிருது. போயிட்டு சீதாட்டையும் கேட்குறாங்க, உனக்கு யார் மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் அம்மாவும் ஒரே அம்மாவாக தான் இருக்கணுங்கிறாங்க. அதே போல் அதே மாதிரி கேட்குறாங்க. சீதா நம்ம மீனாட்டையும் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சீதா சொன்னா அப்படிங்கிறத. அவள் யாரை மனசில் வச்சு நினச்சி சொல்கிறான்னு தெரியுதுல்ல உங்களுக்கு அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. முத்துக்கும் வந்துட்டு மாதிரி யோசனை வருது. ஆஹா, அவளை தான் வச்சு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சீதா அப்படி சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு அவள்கிட்ட கேட்க போகிறாங்க. இங்கே ரோஹிணியும் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி எல்லா இடத்துலையும் அவமானப்படுறாங்க. அந்த காசுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்டையும் கேட்குறாங்க. அவங்களும் வந்துட்டு எதுக்கு நீ இது மாதிரிலாம் முருகன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அசிங்கப்படுத்திடுறாங்க. சுற்றியும் வந்து செருப்பால் அடித்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறப்போ மீனா வந்து அவங்க திருப்பி கொடுத்துறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏமாற்றி பண்ணலையே, அவங்க வந்து ஏமாற்றிலாம் கேட்கலையே, அவங்க வந்துட்டு நியாயமாக கேட்டாங்க கொடுத்தோம், நீங்கள் அந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு ஸ்ருதி ரொம்ப மூக்கில் அடித்த மாதிரி வந்து பேசி விட்றாங்க. எங்கே போனாலும் வந்து ரோஹிணிக்கு வந்து ரொம்ப மூக்குடைச்சலாக இருக்குது. சீக்கிரத்தில் ரோஹிணி மாட்டணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து மாட்ட மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை பெருசாக வந்துட்டு கொண்டு போகாமல் வேறு மாதிரி ட்ராக்கில் கொண்டு போகிறாங்க. முத்துவுக்கு மீனாவுக்கு இப்போ பிரச்சனை கொண்டு வர போகிறாங்க. எப்போ வந்து இவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்கிறது தெரிய வரப்போகுதுன்னு தெரியல. தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். சீதா இவங்கெல்லாம் வந்து வீட்டிலேருந்து இருக்கிற மாதிரி தான் வந்துடும். அப்புறம் பெரிய பிரச்சனை வரும். மீனா வந்து இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம், முத்து வந்து ஒத்துக்கிறாரா இல்லை இருந்தது பெரிய பிரச்சனையாக வரப்போ தான் என்ன ஏதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.